மகாத்மா காந்தி அவர்களை ஆறுதல்படுத்திய நூல் கீதை. கீதையில் அவர் மிகவும் விரும்பி படிக்கும் பக்கம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் செய்த உபதேசம். அதில் ஆன்மாவை பற்றி விளக்கமாக கிருஷ்ணர் கூறியிருப்பார். ஆன்மா அழியாதது என்று பல வகையிலும் விளக்கியிருப்பார் கிருஷ்ணர். ஆனால் அர்ஜுனனின் கலங்கிய மனதிற்கு அது தெளிவாக புரியவில்லை. கலக்கத்திலேயே இருப்பார் அர்ஜுனர். அர்ஜுனனுக்கு புத்திமதி கூறுகிறார் கிருஷ்ணர். அதற்கு அர்ஜுனன், எனக்கு இதில் வரும் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் எனக்கு நஷ்டம்தான் பகவானே. நான் பிச்சை எடுத்தாவது பிழைத்துக் கொள்கிறேன். இதற்காக இந்த போர் தேவையே இல்லை என்கிறார். உடனே மிகவும் கோபத்தில் மூழ்குகிறார் பகவான் கிருஷ்ணர். இந்த யுத்தம் தொடங்கியதற்கு யார் காரணம் என நினைக்கிறாய் என ஒவ்வொருவராக காண்பிக்கிறார். பீஷ்மர் நிற்கிறார், துரியோதனன், இன்னும் பலரும் அங்கு போர்க்களத்தில் கையில் வாளை ஏந்தியவாறு நின்று கொண்டுள்ளனர். அதை பார்த்த அர்ஜுனனுக்கு புரியும்படி உரைக்கிறார் கிருஷ்ணர். முதலில் நீ யார் என்பதை தெரிந்து கொள். ஆன்மா என்றால் என்ன என தெரிந்து கொள் என புரிய வைக்க முயற்சிக்கிறார். பார்த்தா ஆன்மா அழிவில்லாதது. அதை நீ நினைத்தாலும் அழிக்க முடியாது. முதலில் அதை புரிந்து கொள். இப்பொழுது நீ அழிக்க இருப்பது வெறும் உன் கண்களுக்கு தெரியும் உடல்களை மட்டுமே. அது மீண்டும் பிறப்பெடுப்பதும் உறுதி. பிறந்த உயிர் அனைத்தும் இறப்பது உறுதி. அதனால் நீ இதற்கு கவலை கொள்ள தேவையில்லை. உன் கடமையை மட்டும் செய் என்கிறார். அதற்கு அர்ஜுனன், இது எவ்வாறு என் கடமையாகும்? என்னால் முடியாது என்கிறார். இந்த போருக்கு முதலில் ஆசைப்பட்டதே நீதானே என்கிறார் கிருஷ்ணர். என்ன பார்த்தா சொல்கிறீர்கள், நானா என கேட்கிறான் அர்ஜுனன். ஆம், நீனும் உன் புதல்வர்களும் சேர்ந்து சபதமிட்டீர்கள். உன் மனைவியின் கூந்தலை முடிவதற்கு துரியோதனின் இரத்தம் வேண்டும் என சபதம் இட்டீர்களே, மறந்தீர்களா என கேட்கிறார் அர்ஜுனன். கண் கலக்கத்தில், அன்று இருந்த சூழ்நிலையில் நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும் பார்த்தா என மீண்டும் கண் கலங்குகிறான் அர்ஜுனன். முதலில் நீ யார் என்பதை தெரிந்து கொள் என மீண்டும் கூறுகிறார் கிருஷ்ண பகவான். அங்கு உள்ளவர்களை காண்பிக்கிறார். மனிதனுக்கு 3 குணங்கள் உள்ளன. தமஸ், ரஜஸ், சத்துவம் என 3 குணங்கள் உள்ளன பார்த்தா என்கிறார். அப்படியென்றால் என்ன என கேட்கிறார் அர்ஜுனன். தமஸ் என்றால் ஒரு விஷயம் தெரியாமல் செய்வது. ரஜஸ் குணம் ஒரு விஷயம் தெரிந்தும் அதிலிருந்து மீளாமல் மீண்டும் அதையே செய்வது. சத்துவம் என்றால் நன்மையை மட்டும் செய்வது. தன் உயிரே அழிந்தாலும் தீமையின் பாதைக்கு செல்லாமல் இருப்பது சத்துவம். இந்த 3 குணங்கள் உடையவர்கள்தான் மனிதர்கள். இதில் அதிகமாக ரஜஸ் குணம்தான் அனைவரிடத்திலும் இருக்கிறது. அதாவது தீமை என்று தெரியும், இருப்பினும் தனக்கு நன்மை நடந்துவிட்டால் போதும் என்ற எண்ணத்தில் செய்யும் செயல் ரஜஸ். தமஸ் என்றால் தீமை என்றே தெரியாது. அதை செய்தால் நமக்கு நல்லது என்றதை யோசிக்கவும் தெரியாது. அதை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருக்கும். சத்துவம் இது 2 குணங்களையும் நன்றாக ஆராய்ச்சி செய்யும். இதில் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை என ஆராய்ச்சி செய்தே முடிவெடுக்கும். அதுவே சத்துவம். இதில் பீஷ்மர் சத்துவம் குணவராக இருந்தாலும் அவ்வப்போது ரஜஸிலும் தமசிலும் சிக்கிக்கொண்டார். அதனால் உண்டானதே இந்த போர்.
என உரைக்கிறார். பாண்டவர்களையும் அவர் குறை கூறாமல் இல்லை. நீங்கள் செய்ததும் மிகப்பெரிய தவறே. நீங்களும் சில நேரங்களில் ரஜஸ் குணத்தில் சிக்கிக் கொண்டீர்கள். அதுவும் தவறுதான் என விளக்குகிறார். ஆனால் தமஸ், ரஜஸ், சத்துவம் எதுவாக இருந்தாலும் அது உடலுக்குத்தான். ஆன்மா என்றும் அழியாதது. அது சத்துவ நிலைக்கு வரும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பது இங்கு மாறாதது. அதை நீ நினைத்தாலும் மாற்ற முடியாது. இந்த போர் நடைபெற வேண்டியது அவசியம் என்கிறார் கிருஷ்ணர். அதற்காக ஒவ்வொன்றாக கூறி புரியவும் வைக்கிறார். நீ அழிக்கவில்லை என்றால் நான் ஒரே நிமிடத்தில் அழிப்பது ஒன்றும் கடினமல்ல. ஆனால் அதை நான் செய்யக்கூடாது. உன் தர்மப்படி இது உன் கடமை. நீயே செய்ய வேண்டும். உன் பின்னால் நான் துணையாக நிற்பேன். ஆயுதத்தை கையிலிடு அர்ஜுனா என கூறுகிறார். இதை மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு இடத்தில் கூறியிருப்பார். அப்பொழுது சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. தன் வாழ்க்கையை பற்றி அவர் எந்த கவலையும் படவில்லை. மக்கள் நலனிற்காக எல்லா போராட்டங்களிலும் ஈடுபட்டவர் மகாத்மா காந்தியடிகள். அவ்வப்போது அவர் மனம் சோர்வடையும் போதெல்லாம் அவருக்கு இந்த புத்தகம் மிகவும் உறுதுணையாக இருந்ததாக அவரே ஒரு பக்கத்தில் எழுதியுள்ளார். அவர் ரயிலில் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் பகவத்கீதை அதிகமாக படிப்பதுண்டு. ஆனால் அவர் கீதை மட்டும் படித்து இருக்கவில்லை. அவர் குரானையும் படித்திருக்கிறார், பைபிளையும் படித்திருக்கிறார். எதில் வரும் நல்ல விஷயங்களை மகாத்மா காந்தி அவர்கள் என்றும் விட்டதே இல்லை. மகாத்மா காந்தியின் சுயசரிதையை படிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். அவர் என்ன கஷ்டமெல்லாம் பட்டிருப்பார், எவ்வாறு அதை சமாளித்தார், எவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து மீண்டு வந்தார், எவ்வாறு அகிம்சையின் பாதையிலேயே தொடர்ந்து நிற்க முடிந்தது அவரால் என்பதெல்லாம் இதில் அழகாக இருக்கும். அடுத்தது ஒவ்வொன்றாக பார்ப்போம். அவர் படித்த கடிதங்கள், அவர் எழுதிய கடிதங்கள், அவருக்கு வந்து சேராத கடிதங்கள், பல நாட்களுக்கு பிறகு வந்த கடிதங்கள் என பல கடிதங்கள் பற்றியும் இதில் எடுத்துரைத்துள்ளார். அவர் வாழ்க்கை பயணமே இந்த புத்தகத்தில் அழகாக இருக்கிறது. ஒருவர் புத்தகம் படிப்பது அவசியம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நெறிப்படுத்தும் புத்தகம் அனைத்தையும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டும். நாம் தவறான பாதையிலேயே சென்றாலும் நம்மை இழுத்து கொண்டு வந்து நல்வழிப்படுத்தும் அந்த புத்தகங்கள். நாம் நல்வழியில் செல்ல வேண்டியது அவசியம். இல்லையெனில் நல்வழியை கடவுள் படுத்துவார். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி நமக்கு இருக்காது. நாம் நல்வழியில் செல்வது நமக்கு சுகத்தை தரும். தீய வழியில் செல்வது சுகத்தை தராது. தருவது போல் காட்டும், காணல் நீர் போல் மாயையாய் போகும். பின்பு சென்ற பாதையில் திரும்பி வருவது மிகவும் கடினமான கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். திரும்பி வருவது கஷ்டம். அதனால் ஒவ்வொருவரும் நல்வழியில் நடப்பது அவசியம். மனிதனாக இருப்பதால் தமஸ், ரஜஸ், சத்துவம் என 3 குணங்களும் நம்முள் பின்னி பிணைந்துதான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. அதை மாற்றுவதற்கு நம்மால் முடிந்த காரியங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். அது நம் கடமை. அந்த கடமையிலிருந்து நாம் தவறுதக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது நல்வழிப்படுத்தும் ஒரு நல்ல புத்தகத்தையோ நல்ல காட்சிகளையோ பார்க்க வேண்டும். நம் சுயநலத்திற்காக தோன்றும் எந்த தீய வழியிலும் சென்றுவிடக்கூடாது. அந்த தீய வழி நம்மளைத்தான் காயப்படுத்துமே தவிர மற்றவர்களை என்றும் காயப்படுத்தாது. இது இயற்கை விதி. இதை நாம் மாற்றவே முடியாது. நமக்கு துன்பத்தை தருவதாக எண்ணி யாராவது துன்பம் இழைத்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையே இல்லை. ஏனெனில் துன்பம் மீண்டும் அவர்களையே சென்றடையும். நம்மளை நெருங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மளை சுற்றி ஒரு கவசம்
பிரபஞ்சமே அமைத்துள்ளது. அது நம் எண்ணங்களை நமக்கே பிரதிபலிக்கச் செய்யும். பிறர் எண்ணங்கள் வரும் என்று நாமாக கற்பனை செய்து கொண்டு மீண்டும் அவர்களுக்கு நாம் கெடுதல் செய்வோம் என்று செய்தால் அந்த துன்பம் நமக்குத்தான் சேரும். நன்றி.